மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த இளைஞர் உயிருக்குயிராக பழகிய நண்பனுடன் பிரச்சனை. சுடுகாட்டில் வைத்து மூண்ட தகராறு. தலையில் பலத்த காயங்களோடு இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்த கொடூரம். இளைஞரை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கும்பல் சிக்கியதா? நடந்தது என்ன? காலை நேரத்துல டிஜி புதூர் பகுதி பொதுமக்கள் நடமாட்டத்தோட பரபரப்பா இருந்திருக்கு. அப்போ அங்குள்ள சுடுகாட்டுல 26 வயசு இளைஞர் ஒருத்தர் ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்தாரு. சடலத்தை பார்த்த அந்த வழியா போன மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவல் சொன்னாங்க. உடனே ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் சடலத்தை ஆய்வு பண்ணிட்டு தடயங்களை சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து பக்கத்துல உள்ள கிராம மக்கள் கிட்ட உயிரிழந்து கிடக்கிற இளைஞர் யாரு, நைட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கிராம மக்கள் சாயங்காலம் 6 மணிக்கு மேல சுடுகாட்டு பக்கம் யாரும் போக மாட்டோம், அதனால எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. கிராம மக்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு துப்பும் கிடைக்காததால அடுத்த கட்ட நடவடிக்கையா அங்க உள்ள மதுபான கடையில இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு பண்ணாங்க போலீஸ். அதுல உயிரிழந்த இளைஞரும் அவருடைய நண்பர்களும் ஒன்னா பைக்ல போன காட்சி பதிவாகி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சடலத்தை மீட்ட போலீஸ் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு சிசிடிவியில பதிவான நபர்கள் யாரு, எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல உயிரிழந்த நபர் பர்கூரை சேர்ந்த நாகராஜனும் அவரு கூட வந்தவங்க பண்ணையபுரத்தை சேர்ந்த பார்த்திபன் அவருடைய நண்பர்கள்னு போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. அடுத்து பண்ணையத்தூர் கிராமத்துக்கு போன போலீஸ் வீட்டுல பதுங்கி இருந்த பார்த்திபனை பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ணாங்க. ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த பர்கூர்ல உள்ள நாகராஜுக்கு கல்யாணமாகி ஒரு மகன் இருக்கான். கல்யாணமாகி கொஞ்ச நாள் வர மனைவிய கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்ட நாகராஜ் நாள் போக்குல மது பழக்கத்துக்கு அடிமையாகிட்டாரு. இதனால சரியா வேலைக்கு போகாத நாகராஜ் டெய்லி மது குடிச்சிட்டு ஊதாரியா ஊர் சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் நைட்டு ஃபுல் போதையில வீட்டுக்கு போன நாகராஜ் சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லி மனைவி கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்காரு. இதனால கடுப்பான மனைவி, நீ டெய்லி வீட்டுக்கு குடிச்சிட்டு வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல, இனியாவது திருந்து, இல்லனா என் புள்ளைய கூப்பிட்டுட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவன்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. ஆனா மனைவியுடைய பேச்ச சுத்தமா மதிக்காத நாகராஜ் டெய்லி மது குடிச்சிட்டு வர்றத வழக்கமா வச்சிருந்தாரு. நாகராஜுடைய நடவடிக்கையை பொறுத்து பார்த்த மனைவி, இவன் கூட வாழ்ந்தா நம்ம குழந்தையுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிரும்னு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. மனைவி பிரிஞ்சு போனதுல இருந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம மன உளைச்சலுக்கு ஆளான நாகராஜ் மறுநாளே மனைவியை சமாதானப்படுத்த மாமியார் வீட்டுக்கு போயிருக்காரு. இனி நான் சத்தியமா குடிக்க மாட்டேன், உன்னையும் நம்ம குழந்தையும் சந்தோஷமா பாத்துக்கிறேன்னு சொல்லி மனைவி கிட்ட கெஞ்சி இருக்காரு. அதுக்கு நாகராஜுடைய மனைவி, உன் கூட சேர்ந்து வாழ சுத்தமா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி பிடிவாதமா பதில் சொல்லிட்டாங்க. மனைவியுடைய பதில கேட்டு விரக்தியில வீட்டுக்கு திரும்பின நாகராஜுக்கு அதே ஊர்ல உள்ள பார்த்திபனோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா ஆகிட்டாங்க. ஒன்னா உட்கார்ந்து மது குடிக்கிறது, கஞ்சா இழுக்கிறதுன்னு இவங்க பழக்க வழக்கம் எல்லை மீறி போயிருக்கு. சம்பவத்தன்னைக்கு நைட்டு நாகராஜ், பார்த்திபன், கௌதம், கார்த்திகேயன்னு 4 பேரு அங்குள்ள சுடுகாட்டுல உட்கார்ந்து மது குடிச்சிட்டு கஞ்சா இழுத்துட்டு இருந்திருக்காங்க. பாதி பாட்டில் காலியான உடனே நாகராஜுக்கு போதை உச்சத்துல ஏறி இருக்கு. பார்த்திபன் கிட்ட பேசிட்டு இருந்த நாகராஜ், உன் மனைவி ரொம்ப அழகா இருக்காங்க, அவங்க போன் நம்பர் தாடான்னு கேட்டிருக்காரு. உன்னுடைய பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டா, இப்போ என்னுடைய பொண்டாட்டி போன் நம்பரை கேட்கறியான்னு சண்டை போட்டிருக்காரு பார்த்திபன். இதனால 2 பேருக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அவங்க கூட சேர்ந்து மது குடிச்சிட்டு இருந்த கௌதமனும் கார்த்திகேயனும் 2 பேரையும் சமாதானப்படுத்தி இருக்காங்க. ஆனா அப்பவும் பார்த்திபனோட மனைவிய தப்பா பேசிட்டு இருந்தாரு நாகராஜ். இதனால கடுப்பான பார்த்திபன் கீழே கிடந்த டைல்ஸை எடுத்து நாகராஜுடைய மண்டையிலேயே அடிச்சிருக்காரு. கூட இருந்த கௌதம், கார்த்திகேயன் 2 பேரும் அங்க இருந்த மூங்கில் கம்ப வச்சு முகம், கை, கால்னு நாகராஜ கொடூரமா அடிச்சிருக்காங்க.
இதுல நிலைகுலைஞ்ச நாகராஜ் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்துல உயிரிழந்துட்டாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் தீர விசாரணை பண்ணி பார்த்திபன், கௌதமன், கார்த்திகேயன்னு 3 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.